Hi guys, I'm Rajkumar. நாம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Google AdSense ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் பார்க்க போறோம். சரிங்களா? தென் என்னோட சேனலுக்கு வந்து பிகினர்ஸ் யாராச்சும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாட்ச் பண்றீங்க அப்படின்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு யூஸ்ஃபுல்லா இல்லனாலும் ஃபியூச்சர்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகேவா? சரி நம்ம டைரக்டா நம்மளோட டாபிக் உள்ள போயிடலாம். தென் பிகினர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல் வந்து இந்த வீடியோ நீங்க கிளிக் பண்ணி பார்க்கறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு ஷாக்கிங்கா தான் இருக்கும். என்னன்னா உங்களுக்கு $2 எஸ்டர்டே இதெல்லாம் வந்து 00ன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது என்னடா ஒரு சென்ஸ் கூட வரல எதுக்கு இவர் வீடியோ போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யாரும் நினைக்க வேண்டாம். தென் வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. உங்களோட AdSense ஓட ஏர்னிங் எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரிக்கர் சென்டர்ல சொல்றேன் ஒரு சில இடத்த. பட் நான் சொல்றது எல்லாமே இன்டைரக்டான மெசேஜ் நிறையவே இருக்கும். கொஞ்சம் பிரெயினுக்கு வேலை கொடுத்து புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? சரி. First of all, today $0 cents, yesterday 0 cents. சரிங்களா? then last 7 daysல 0.30 cents வந்திருக்கு. then total this monthல அதாவது இந்த மாசம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சென்ஸ் கூட வரல. ரொம்பவே கஷ்டமான கூடிய விஷயம். பட் பரவாயில்ல, பேலன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா $19.47 வந்து இருக்கு. சரி, இது ஏன் பர்டிகுலரா நீங்க இந்த ரிப்போர்ட் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிகினர்ஸா இருந்து நீங்க WordPress சைடு மானிட்டைசேஷன் வாங்கி வச்சிருந்தாலோ அல்லது பிளாகர் நீங்க வெப்சைட் வந்து கூகுள் AdSenseல மானிட்டைசேஷன் வாங்கி வச்சிருந்தாலும் சரி, உங்களுக்கு பிகினர்ஸா இருக்கீங்க, ஒரு 6 மந்த் டொமைனா இருக்கு, தென் ஒரு 1 இயர் டொமைனா இருந்தாலுமே உங்களுக்கு இப்படிதான் உங்களுடைய AdSense அக்கௌண்ட் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். சரிங்களா? சரி, இப்போ உங்களுக்கு அதாவது ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு ஒரு சென்ஸ் கூட வரல அப்படின்னும் போது அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கு மேலதான் ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே பாருங்க எவ்வளவு பேஜ் யூஸ் வந்திருக்கு அப்படின்னா வெறும் 5 யூசர் தான் வந்திருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா நம்ம சைடில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டோடைய குவாலிட்டி வந்து ஒழுங்காக இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு யூஸருமே நம்ம வெப்சைட்டுக்கு வருவாங்க. பேருக்குன்னு நீங்கள் 6 மாதம் ஓல்டு டொமைனே வச்சிருந்தாலுமே எவ்வளோ போஸ்ட் போட்டிருப்பீங்க? ஒரு 100 போஸ்ட் போட்டிருப்பீங்களா அல்லது ஒரு 500 போஸ்ட் போட்டிருப்பீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. தப்பு இல்லை, உங்கள் மேலே தான் இருக்கும். உங்கள் வெப்சைட்டுக்கு நல்ல ஒரு டிராஃபிக் வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து குவாலிட்டி வைஸ் காம்ப்ரமைஷன் பண்ணாமல் ஒரு ஐசிபிசி இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நீங்கள் மேக் பண்ணணும். எக்ஸாம்பிள் எடுத்துட்டா இன்சூரன்ஸு, லாயரு, கார் ஆக்சிடென்ட் இது போல் ஆர்டிகல்லாம் நீங்கள் வெப்சைட்டில் போடும் போது உங்களுக்கான ரெவன்யூ நல்லா இருக்கும். சரிங்களா நண்பா? இந்த இடத்த ஓப்பனாக உண்மையாக தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எந்த கேட்டகரியில் வெப்சைட்டில் நீங்கள் வந்து கண்டென்ட்டை போட்டிருந்தாலும் சரி, ஓகேங்களா? உங்களுக்கு ரெவன்யூ வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் சொல்கிற கீவேர்ட்ஸில் 1 மந்த் நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கேளுங்க என்கிட்ட வருதா இல்லையான்னு சொல்லிட்டு அப்போதான் புரியும். ஏன்னா சம் மெத்தட் யூஸ் பண்ணி நீங்களாம் வந்து ரெவன்யூ எடுப்பீங்க. பட் ஆனால் என்னதான் ட்ரை பண்ணாலும் ஒரு சென்ஸ் 2 சென்ஸ் இப்படி தான் கிடைக்கும். ஆனால் இப்போ இன்சூரன்ஸில் 1000 கேட்டகரியில் இந்தமாரி தொடர்ந்து ஒரு 1 மந்த்துக்கு 35 டேஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கான ஏர்னிங் கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஏர்னிங் ட்ரிக்கு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்களே, இந்த இடத்த எனக்கு சரியா புரியல அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க ஒன்று நண்பா, இன்சூரன்ஸ், லாயர் இந்தமாரி கார் ஆக்சிடென்ட், பைக் இன்சூரன்ஸ் மாதிரி இன்சூரன்ஸ் கேட்டகரியில் ஃபுல் அண்ட் ஃபுல் US, UK, சிங்கப்பூர், மலேசியா அதர் கண்ட்ரி டார்கெட் பண்ணி நம்ம போஸ்ட் போகிறது மூலமா நல்ல ரெவன்யூ கிடைக்கும். நான் சொல்றது எல்லா கீவேர்ட்ஸுமே வந்து அபோவ் CPC 350 அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு இருக்கும். நல்ல ஒரு CPC கிடைக்கும். அதனால அந்த கேட்டகரியில் நீங்கள் போஸ்ட் போடுங்க. தென் சம் இன்ஃபர்மேஷன் இப்பவே சொல்லிடுறேன். என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கூகுள் AdSenseல வெப்சைட் ஃபுல் மானிட்டைசேஷன் வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன். பெய்டு சர்வீஸா, அதாவது ஹோஸ்டிங், டொமைன், கண்டென்ட் ரைட்டிங் இது எல்லாமே ஃபுல் பேக்கேஜாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா? தென் அது போக வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் ஆர்டிகல் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு போஸ்ட் 150 வந்து ஸ்டார்ட் ஆகும். தென் கண்டென்ட்டோடைய வேர்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கான போஸ்டோட பிரைஸுமே இன்க்ரீஸ் ஆகும். வித் 100% SEO ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். தென் பிளாகரிசம்லாம் எது இருக்காது. நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய வெப்சைட்ல போஸ்ட் பண்ணிக்கலாம். தென் நீங்கள் வெப்சைட் மானிட்டைசேஷன் வாங்க போறீங்கன்னா அதுக்கு சம் நீச்சர்ஸ் இருக்கு. இல்லை ஆல்ரெடி வெப்சைட்ல மானிட்டைசேஷன் வாங்கி ரெடியாக வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இன்சூரன்ஸ், லாயர் கேட்டகரியில் ICBC இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ்ல ஒர்க் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? தென் வெப்சைட்டுக்கு தேவையான பேக்லிங்க் நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேருக்கு பேக்லிங்க்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும்னா உங்க டொமைனுடைய URL அப்படி இல்லை, நீங்க போடக்கூடிய போஸ்டோடைய URL வந்து மற்றவங்களுடைய வெப்சைட்ல இருக்கிறது பேக்லிங்க் கணக்கில் வரும். தென் பேக்லிங்க் வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். உங்க வெப்சைட்ல எந்த அளவுக்கு பேக்லிங்க் அதிகமா இருக்கோ அதை பொறுத்து உங்க வெப்சைட்டுக்கு டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகும். டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகிறது மூலியமா உங்களுக்கான ரெவன்யூமே இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? தென் வெப்சைட்டு அதாவது ஒரு நிறைய கோர்சஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குங்க. ஏன்னா ஒரு லிஸ்ட்டு போட்டால் வச்சுக்கோங்களேன் 1 ஹவருக்கு மேலே போகும். அவ்வளோ பெரிய கோர்சஸ்லாம் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்கு. இதில் எதனா ஒன்று வாங்கணும்னு ஆசைப்பட்டா கூட கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் வந்து கொடுத்துருக்கேன். குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு தயவு செஞ்சு ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்க, பப்ளிக்காக பண்ண வேண்டாம். ஏன் இதை நான் சொல்லணும்னா நம்ம குரூப்பில் யாராச்சும் ஸ்கேமர்ஸ் இருந்து உங்ககிட்ட உங்களுடைய அமௌண்ட் வந்து யாராச்சும் மிஸ்யூஸ் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. நீங்கள் ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுறது மூலமா நான் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணுவேன். தென் நீங்கள் கால் பண்ணி கூட A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா உங்களுடைய அமௌண்ட் வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க. புரியுதுங்களா? தானே இப்போ நம்ம டாபிக் உள்ள வந்துடலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்பயே உங்களுக்கு யூசர் வரல அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கேட்க வேண்டாம். இது ஏன்னா சொல்றேன்னா என்னோட வெப்சைட் வந்து மிஸ்யூஸ் பண்ற விதத்துல எவ்வளவோ பேர் வந்து
ட்ரை பண்ணுறாங்க நண்பா. அவங்களுக்கு பாதிக்கு பாதி ஓப்பனாக சொல்கிறேன், அவங்களாலேயே என்னோட சைடில் வந்து ஆடு வந்து டோட்டலாக ஆஃப் பண்ணி வைக்க வேண்டிய சுச்சுவேஷன். சரிங்களா? தென் அதனால ஏன்னா கூகுள் AdSense பொறுத்த வரைக்கும் நம்ம ஆட்டோ ஆட்ஸ்லாம் ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம சைடு வெப்சைட்டுக்கு வரக்கூடிய யூசர் எதுவுமே கால்குலேட் ஆகாது, புரிஞ்சுக்குங்க. தென் ஆக்சுவலி இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து எந்த ஒரு மோட்டிவா இருக்காம அது இல்லாம போக வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேங்களா? பட் ஆனா இந்த ஒரு வீடியோ நீங்க பார்க்க வேண்டாம், தயவு செஞ்சு நம்ம சேனலை போயிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து 1-2 இல்ல 9 மந்த்துக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் போய் பாருங்க. ஃபார் டேவுக்கு $250 ஒரே நாள் $500 கூட எடுத்து காமிச்சிருக்கேன். ஃபார் மந்த்துக்கு $1000 மேலே எடுத்து காமிச்சிருக்கேன். சரிங்களா? அதாவது $1 ஸ்டார்ட் பண்ணி $1000 வரைக்குமே நம்ம ஃபார் மந்த்ல நம்ம எடுத்து காமிச்சிருக்கோம். ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒன் டைம் போய் சேனலை போய் விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. தென் என்னோட AdSense ரிப்போர்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்க. ஒரு பிகினர்ஸா இருந்து உங்களோட AdSense அக்கௌண்ட் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணனா இது போல தான் இருக்கும். ஒரு சில கண்ட்ரிலேருந்து உள்ள யூசர் வரும், அப்புறம் வராமல் போயிடலாம், இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ என்னோட AdSense ஃபுல் ரிப்போர்ட்டுமே நீங்க பார்த்துட்டீங்க. சரிங்களா? இது தவிர வேற எதுவும் நான் காட்டுறதுக்கே இல்லை நண்பா. ஃபுல் ரிப்போர்ட்டுமே நான் காமிச்சிட்டேன். தென் என்னோட வெப்சைட் நேம் வந்து இப்போ பர்டிகுலரா ஒரு கண்ட்ரி பேஸ் பண்ண ஒரு டொமைனை நம்ம ஒர்க் பண்றதால ரெவன்யூ கம்மியாக தான் இருக்கு. பர்டிகுலரா ஒரு 1c1.us என்னோட வெப்சைட் நேம், மறுபடியும் சொல்றேன் 1c1.us. இந்த டொமைனுக்கு தான் நம்ம இப்போதைக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். தென் ஸ்டார்டிங் வந்து ஒரு 3 மந்த்துக்கு கொஞ்சம் பொறுமை இருந்ததா இருக்கணும் யாருக்குமே. சரி, பொறுமை இல்லைன்னா நம்மளால கண்டிப்பா ஆன்லைன் உலகத்தில் சம்பாதிக்க முடியாது. அதனால 1c1.us இந்த டொமைன் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். தென் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம புஷ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போதைக்கு எந்தெந்த ஆடு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, தென் ரெஸ்பான்சிவ் ஆடு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு ஆடு வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அதுக்கு பர்டிகுலராக 0.46 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் ஆவரேஜா அதே ஓகேங்களா? தென் லாஸ்ட் 7 டேஸில் 0.8 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் எந்தெந்த டிரைவில் அதிகமான யூசர் வராங்கன்னா மொபைல் டிரைவ்ல வந்து ஒரு 28 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதே போல் டெஸ்க்டாப்ல வந்து ஒரு 2 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? தென் அது போக லாஸ்ட் 7 டேஸில் எந்தெந்த கண்ட்ரியில் அதிகமான யூசர் வந்திருக்காங்கன்னா இந்தியா, தென் ஸ்ரீலங்கா. ஓகேங்களா? அதில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 0.30 சென்ஸ் வந்து கிடச்சிருக்கு. ஸ்ரீலங்காவில் வந்து எந்த சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஓகேவா? தென் இதில் நான் யூஸ் பண்ணக்கூடிய ஆட்ஸ் 2 அவ்வளோதான் நண்பா. ஏன்னா மோஸ்ட்லி இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான AdSense அக்கௌண்ட்ன்றதால எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு பார்க்கும்போது. அதனால போய் ப்ரீ வீடியோலாம் செக் பண்ணி பாருங்க. ஒரு 10லேருந்து ஒரு 20-25 வீடியோ போய் செக் பண்ணி பாருங்க. அதாவது பர்டிகுலராக நீங்கள் எந்த வீடியோ செக் பண்ணாலும் சரி நண்பா, உங்களுக்கு வந்து டுடே $30, $40 உங்களுக்கு பார்க்குறீங்க ஒரு வீடியோ கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணாலே போதிகமானது. ஏன் நமக்கு AdSenseல ரெவன்யூ வருது, எதுக்காக வருது, A to Z வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன். பட் இந்த வீடியோவில் என்னால் சொல்ல முடியும், சொல்லாமலாம் இல்லை. பட் ஆனால் நமக்கு வந்து ஆடு கிளிக்குன்றது ஒன்று நடக்கல இல்லையா? நடக்காத போது என்னால் எப்படின்னு சொல்றதுக்கு இல்லை. பட் பரவாயில்ல, இந்த லாஸ்ட் 7 டேஸில் 0.30 சென்ஸ் வந்துருக்கு இல்லையா? அது வந்ததுக்கான மெயின் ரீசன் மட்டும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல உங்களுக்கு மாற்றி காட்டுறேன். இப்போ இந்த லாஸ்ட் 7 டேஸ்ல 0.30 சென்ஸ் வந்ததுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக தெரியும். 177 யூசர் வந்திருக்காங்க. அதில் 7 பேர் ஆட் கிளிக் பண்ணிருக்காங்க. அதாவது கூகுள் AdSense பொறுத்த வரைக்கும் நம்ம வெப்சைட்ல வரதுல அட்வர்டைஸ்மெண்ட், அந்த ஆட் வந்து எந்த ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ அல்லது தெரியாம ஒருத்தர் கிளிக் பண்றாரு அப்படின்னா நமக்கு வந்து அது மூலியமா தான் ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். தென் என்னோட வெப்சைட்டுக்கு 177 யூசர் வந்திருக்காங்க. அதில் 7 பேர் ஆட் கிளிக் பண்ணிருக்காங்க. 7 பேர் ஆட் கிளிக் பண்ணதால எனக்கு 0.30 சென்ஸ் வந்திருக்கு. சரிங்களா? தென் அதவே இப்போ கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரியில் அதிகமான ஆட் கிளிக் நடந்திருக்கு அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். தென் அப்போ இந்த இடத்த பாருங்க, அந்த 30 சென்ஸ் வந்ததுக்கான மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா தெரியும். இந்தியாவில் வந்து 136 யூசர் வந்திருக்காங்க. அதில் 7 பேர் ஆட் கிளிக் பண்ணதால 0.30 சென்ஸ் வந்திருக்கு. தென் அதை போக US, ஸ்ரீலங்கா, தென் பெர்சல், அது போக இன்னொரு கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே பேஜஸ் மட்டும் தான் வந்திருக்கா தவிர தென் ஆனால் நமக்கு எந்த ஒரு ஆடு கிளிக்கும் நடக்கல. பர்டிகுலராக இந்தியாவில் வந்து அந்த 7 ஆடு கிளிக்கு 0.30 சென்ஸ் வந்திருக்கு. அதனால தான் இந்த லாஸ்ட் சண்டேஸ்ல 0.30 சென்ஸ் வந்திருக்கு. இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சா எந்தெந்த கண்ட்ரியில் ஆடு கிளிக்கு நடந்ததால் எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்னு சொல்லிட்டு. தென் அதே போல் இங்கே பேஜ் RPM, CBC, தென் இம்ப்ரெஷன், பேஜ் CTR பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். தென் பேஜ் RPM அண்ட் CBC என்னன்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இது வந்து கஸ்டமர்களுக்கு அல்லது டிராஃபிக் காஸ்ட்னு சொல்லலாம். ஒரு யூசர் வந்து என்னோட வெப்சைட்டுக்குள்ள ஒரு ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா $1.70 வந்து கிடைக்கும். பட் அவ்வளோ கிடைக்கல. நமக்கு ரீசன் என்னன்னா கீழே பாருங்க, CBC 0.04 சென்ஸ் இருக்கு அப்படின்னா ஒரு யூசர் வந்து ஆடு கிளிக் பண்ணாங்கன்னா எனக்கு 0.4 சென்ஸ் தான் கிடைக்கும். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய கீவேர்ட்ஸ் வந்து ICPCயில் இருந்தால் மட்டும் தான் ரெவன்யூ நல்லா இருக்கும். இல்லை ஒரு டெக் ரிலேட்டடாக நம்ம போஸ்ட் போடுறோம், ஒரு ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் பற்றி ஒரு போஸ்ட் போடுறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் நீங்கள் என்ன கீவேர்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறீங்களோ அதுக்கான ரெவன்யூ தான் நீங்கள் வேற ஒன்று எதிர்பார்க்க முடியுமா தவிர இடத்தாங்க தான் நீங்கள் எல்லா போஸ்ட்டுக்கும் எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா? அதனால புரிஞ்சுக்கங்க. தயவு செஞ்சு கீவேர்ட் ரிசர்ச்ன்றது ஒன்று ரிசர்ச் பண்ணிட்டு உங்கள் வெப்சைட்டில் ஆர்டிகல் போட ட்ரை பண்ணுங்க. அதுவும் ஸ்டார்டிங் போட்ட ஒரு 10 போஸ்ட்ல எதிர்பார்க்க வேண்டாம். ஒரு 1 மந்த்துக்கு 2 மந்த் ரிசல்ட் எதிர்பார்க்காம ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏன் நீங்கள் எதிர்பார்க்கலாம். புரியுதுங்களா? தென் கண்டென்ட் ஃபர்ஸ்ட் நம்ம வெப்சைட்டுக்குள்ள இருந்தால் தான் ரெவன்யூன்றது எதிர்பார்க்க முடியும். கண்டென்ட்டே இல்லாமல் நீங்கள் ரெவன்யூ வேணும்னு சொல்லிட்டு சமயத்தை ட்ரை பண்ணீங்கன்னா வச்சுக்கலாம், மந்த் எண்டில் இன்வால்வ் கிளிக்குன்னு சொல்லிட்டு காசு காணாமல் போயிடும்.
பார்த்துக்கங்க. தென் அதே போல் நம்ம வெப்சைட்டோட பேஜ் சிடிஆர் வந்து எப்பயுமே 10க்குள்ளேயே பார்த்துக்குங்க. ஏன்னா 10க்குள்ளே இருக்கிறது மூலிமா நம்ம வெப்சைட்டுக்கு ஆட் லிமிட்ன்றது விழாது. ஆட் லிமிட் என்னன்னா நம்ம வெப்சைட்டில் ஆட் லிமிட் விழுந்துருச்சு அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் ஆட்ஸ் வந்து ஷோ பண்ணாது. அது கிளியராக ஒரு 2 வீக்ஸ் டைம் எடுத்துக்கும். புரியுதுங்களா? அதனால் பேஜ் சிட்டர் 10க்குள்ளே மெயின்டைனிங் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதான் நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தென் ஆன்லைன் உலகத்தில் வந்து சம்பாதிக்கணும், அது பர்டிகுலராக பிளாகிங் பண்ணி சம்பாதிக்கணும், இந்தமாரி உங்களுக்கு ஐடியா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ சரி அல்லது உங்கள் ரிலேஷன் யாராக இருந்தாலும் சரி என்னோட வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? எனிவே இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகேங்களா? எனவே பை பை நண்பா.